வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி. இப்போ ஒரு டிஷ் என்னென்னா முறுக்கு தான் செய்ய போகிறேன். ஆனால் இது வந்து நாங்கள் வழக்கமாக செய்கிறதில்ல. நாங்கள் வந்து புழுங்கலரிசி ஊற வச்சு அரைச்சி அது கூட பொட்டுக்கடல மாவு போட்டு வெண்ணெய் போட்டு இது நாங்கள் அந்த மாதிரி செய்வோம். இதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் எங்கேயோ இதில் சேனலில் பார்த்தேன், செய்து பார்த்தேன். கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால் சரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக இதை நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த உலக்கால் 8 உலக்கு அரிசி மாவு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட எப்பயும் போல் நம்ம போடுற மாதிரி எள்ளு வந்து இங்கே வெள்ளை எள்ளு தான், அதனால் வெள்ளை எள்ளு, ஓமம் கொஞ்சம் தேய்ச்சி போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். இது கூட உப்பு சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். இதில் 8 போட்டோம் பார்த்தீங்களா? 2 அலாக்கு உளுந்து, முழு உளுந்து இருக்குது இல்லைங்களா, குண்டு உளுந்து, அந்த உளுந்து ஒரு 4க்கு 1 கணக்கு வச்சுக்கணும். 8 அலாக்கு 2 போட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு, நான் 4னா இதால் 4 தண்ணி விட்டு நான் வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணியும் சரியாயிடுச்சு, உளுந்தும் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா எப்படி வெந்துச்சு பாருங்கள். வெந்த உளுந்தை பாருங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக, உளுந்தே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இவ்வளோதாங்க. இது கூட உப்பு, கொஞ்சம் வெண்ணெய். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு படிக்கு 50 கிராம் வெண்ணெய் போடுவேன் நான். புழுங்கலரிசி போட்டேன்னா, புழுங்கலரிசியில் முறுக்கு செஞ்சேன்னா அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. ஒரு 20-25 கிராம் அந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு படிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ அளவுன்றதையும் நான் காமிச்சிட்றேன். இன்னொரு வாட்டியும் நான் அரைச்சி அதையும் சேர்த்து எடுத்து போட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே முறுக்கலால் போட்டு புளிய வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நினச்ச மாத்திரத்தில் நம்ம செஞ்சிடலாம். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி முறுக்கு சூப்பராக வருது, நல்ல கிறிஸ்பியாக, நல்ல உளுந்த மாவு வாசத்தோட, வெள்ளை விளையர்னு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள். நான் இதையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ வெண்ணெய் போடுறதுன்றதையும் காட்டி எப்படி பிசைகிறதுன்றது நான் காட்டிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். இவ்வளோதான் வெண்ணெய் இதில். இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க பெட்டரை. அப்போ தான் பிசைஞ்சும் போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் எல்லா பக்கத்துக்கும் கலந்து இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த உளுந்த மாவும் அரிசி மாவும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சதுக்கு மாவே பார்த்திங்கன்னா பிசையும் போதே நல்லா சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்புறம் முறுக்கு வந்து எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆயிரும், புளியறக்கும் இதுவாக இருக்கும். வேறு அடியில் குழியாக இருக்கிற பேஸுனா அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லை. ரொம்ப தண்ணியெல்லாம் பிசையணுன்ற அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரிக்கும் பிசைஞ்சாலே சரியாக இருக்கும். நான் இன்னும் அடியில் மாவு இருக்குது. இது மேலே வந்து ஓரளவுக்கு கொத்து வருது, இன்னும் அடியில் கொஞ்சம் மாவு இருக்குது. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. எடுத்துட்டு
முருங்கலால் போட்டுட்டு நம்ம பிசைய வேண்டியது தான் பாக்கி. வச்சுக்கோங்க, புழிஞ்சு எண்ணெயில் போட வேண்டியது தான் பாக்கி. புளியறதும் எண்ணெயில் போடுறதும் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சிடலாம், ஒரு 2-3. என்ன மாதிரி அச்சு வேணுமோ அந்த மாதிரி அச்சில் புளிஞ்சு போட்டு புளிஞ்சின்னு வைங்க. நம்ம ஊரில் முறுக்கு போடுவோம் இல்லைங்களா, தேங்காய் போடுவோம்ல, 3 கன்று இல்லைன்னா 5 கன்று இருக்கிற மாதிரி, அது மாதிரி இதில் இல்லை. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதுலேயே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சரி ஒரே சுத்தா போட்டுட்டோம்னா அந்த மாதிரி வந்துடும்ல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த அச்சில் போட்டுக்கலாம். இதுதான் இப்படி தான் போடணுன்றதுலாம் கிடையாது. சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி சன்னமாக இருக்கிறதுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இந்த மாதிரி சன்னமான இதில் போட்டோம்னு வைங்களேன், தண்டு இருக்கிறதுல நம்ம போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு நல்ல கலரும் இருக்கும். இது மொத்தமாக போட்டோம்னா உள்ளே வேகணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் செவந்துடும். இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதுவே கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் விட்டு எடுக்கணும். நம்ம அதை அப்படி எடுக்கணும். முறுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். உடைச்சி காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. எவ்வளோ பொடி பொடியாக எப்படி இது சாஃப்டாக போகுது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இது நான் வந்து இதில் பார்த்து தான் நான் செய்தேன். என்னோடய ரெசிபி கிடையாது இது. என்கிட்ட கேட்டவங்களுக்காக வேண்டி நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ.